அரசின் இலவச ஆம்புலன்ஸ் சேவை உரிய நேரத்தில் கிடைக்கிறதா என்றும் எதிர்பார்த்த நேரத்தில் அதன் பயன்பாடு பெற முடிகிறதா என்பது குறித்தும் மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு சேலம் மாவட்டம் ஆத்தூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். மக்கள் ஆபத்து நேரத்திலே 108க்கு போன் போட்டால் வண்டி தற்பொழுது இல்லை, வண்டி பற்றாக்குறையாக இருக்கிறது, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு தகவல் வருது. இந்த இடைப்பட்ட நேரத்துல தனியார் ஆம்புலன்ஸ் அந்த பாதிக்கப்பட்ட மக்களை கூட்டிட்டு தனியார் மருத்துவமனைக்கு போயிடுறாங்க. தனியார் மருத்துவமனைக்கு போகும்போது தனியார் மருத்துவமனையில ஏகப்பட்ட பில் வருது. பொதுமக்கள் இன்னைக்கு இருக்கிற பொருளாதார கஷ்டத்துல தனியார் மருத்துவமனையில உயிருக்கு போராடுறவங்கள கடன் வாங்கி கஷ்டப்பட்டாவது காப்பாத்தான் பாக்குறாங்க. இதனால ஏகப்பட்ட பொருளாதார இன்னலுக்கு ஆளாவது மட்டும் இல்ல, தமிழக அரசு இது போன்ற ஒழுங்கீனமான செயல்களை சரி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். உடனடியா ஒரு ஆக்சிடென்ட் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தாலும் பொதுமக்கள் ஆம்புலன்ஸ் போன் பண்ணா திடீர்னு வர்றதில்ல. பல காரணங்கள் தான் சொல்றாங்களே தவிர லேட் ஆகுது. இதனால் பிரைவேட்ல கூட்டு போறாங்க, பல லட்சம் செலவு பண்றாங்க. இதனால் பொதுமக்கள் நிறைய பாதிக்கப்படுறாங்க, உயிர் சேதம் ஏற்படுது. 108 ஆம்புலன்ஸ்க்கு நம்ம போன் போட்டா சென்னைக்கு போன் போடுங்கிறாங்க. சென்னைக்கு போன் போட்டா அவங்க லைன்ல இருங்குறாங்க. லைன்ல இருந்துட்டு மறுபடியும் ஆத்தூர் கனெக்ஷன் கொடுக்குறேன்னு இங்க கொடுத்தா லைன்லயே வச்சிருக்காங்க. சரியான நேரத்துக்கு ஆம்புலன்ஸ் வர்றதில்லை. இங்க மறுபடியும் இன்னொரு நம்பர் கூப்பிட்டா வாழப்பாடுல இருந்து வருது, தலைவாசல இருந்து வருது, கள்ளக்குறிச்சில இருந்து வருதுன்னு சொல்றாங்க தவிர ஆம்புலன்ஸ் சரியான நேரத்துல ஆம்புலன்ஸ் பற்றாக்குறையா இருக்குது. மக்கள் தொகை அதிகமாகிடுச்சு. பயங்கரமான ஆக்சிடென்ட். நேற்று கூட ஏடிபிக்கு முன்னாடி பெரிய ஆக்சிடென்ட், 2 பேர் ஸ்பாட் அவுட். ஆம்புலன்ஸ் நானே போன் போட்டேன், வண்டி வருதுன்னு வந்த பாடு இல்லை. ஆம்புலன்ஸுக்கு எமர்ஜென்சிக்காக தான் நம்ம ஃபோன் பண்ணுறோம். அதுக்காக ரோடு ஆக்சிடென்ட், ஃபயர் ஆக்சிடென்ட்டுக்காக நம்ம ஃபோன் பண்ணும்போது சில சமயத்தில் இங்கே ஆத்தூர்லாம் பார்க்குறீங்கன்னா 2 வண்டி தான் இருக்குது, 3 வண்டி தான் இருக்குங்க, இப்போ அவைலபிள் எதுவும் இல்லை, அந்த மாதிரி காலதாமதம் ஆகிடுதுங்க. இதனால உயிருக்கு ஆபத்து நேரிடுதுங்க. ரொம்ப சிரமமான ஒரு சூழ்நிலை தாங்க. மக்கள் குரல் பகுதியில் ஆத்தூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம்.